கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனம். ரோமர் 11:34. ரோமன்ஸ் 11:34. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து எடுத்து கர்த்தருடைய ஞானம் மிகவும் ஆழமானதுன்னு முந்தின வசனத்தை சொன்னார் இல்லையா? இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அது எந்த ஒரு மனிதனுடைய இன் இன்புட் சொல்லும். அதாவது மனிதன் இது இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் அது தன்னிச்சையானது அப்படின்னு சொல்லக்கூடியதான். அதில் முதல்ல என்ன சொல்கிறாரு, தேவனுடைய எண்ணங்கள் நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன? கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? இப்போ பவுல் இதுக்கு கேள்வி கேட்டு பதில் எதிர்பார்க்கல. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிரகடனப்படுத்துகிறாரு. என்ன காரணம்? எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய எண்ணத்தை அறிஞ்சவன் கிடையாது. அவருடைய நித்திய கால திட்டத்தை தெரிஞ்சவன் ஒருத்தரும் கிடையாது. இது முழுவதும் என்ன? தேவனுடைய முழு ஞானத்தின் கீழே நடைபெறுகிறது. ஏன்னா 33வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவை ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அது மனுஷனால் ஆராயப்பட முடியாதவைகள் அளவிடப்பட முடியாதவைகள் என்று சொன்னதுனால அவர் இங்கே சொல்கிறாரு, அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன, அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? என்ன, தேவனுக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு யாராவது அவருக்கு ஒரு அறிவுரை செல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் எப்பயாவது இருந்திருக்கிறாரா? எப்பவுமே இல்லை. ஏன்னா அவருக்கு நம்முடைய ஆலோசனையோ நம்முடைய எண்ணங்களினுடைய காரியமோ அவருக்கு தேவையே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் தேடுறோம், இல்லைன்னா என்ன, ஒரு கமிட்டி போடுறோம். கர்த்தர் ஒரு நாள் ஒரு கமிட்டி போடல, இல்லை அப்போ யாரையாவது கூப்பிட்டு எப்பா இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கல. அது மாத்திரமில்ல, அவருக்கு இந்த ஒரு திட்டம் சரியில்லை, அதை மாற்றிக்கணும்னு சொல்லுவதற்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு இல்லை. சரி, முதல்ல ஒரு திட்டம் போட்டார், 5 ஆண்டு திட்டம் போட்டார், இல்லை 10 ஆண்டு திட்டம் போட்டார். இப்போ அதை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு, அதில் இப்போ நிறைய புது தகவல் வந்திருக்கு, அதனால் மாற்றணும் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கா? கிடையாது. இப்போ இல்லை, யாருக்கிட்டையாவது எனக்கு ஒரு ஆலோசனை பண்ணு சொல்லி கேட்டாரா? இல்லவே இல்லை. ஏன்னா அதாவது எதுக்கு இது சொல்ல வர்றாருன்னா, அவர் ஞானமுள்ளவராய் இருக்கிறாரு. ஏன்னா அவர் மற்றவங்ககிட்ட இருந்து கேட்டு வாங்கிறதுனால இல்லை, அவர் ஞானமாய் இருக்கிறது காரணம் அவர் தான் ஞானம். அப்போ என்ன, ஒரு மனுஷனுடைய ஒரு இது என்ன இருக்குது, நம்ம எப்படியாவது நம்முடைய வழிகளை கூட்டிக் கொள்ளணும், நம்ம வழிகளை இது பண்ணோன்னா நம்ம மற்றவங்ககிட்ட இருந்து கேட்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏன்னா இங்கே ஏசாயா 40லிருந்து கர்த்தருடைய அளவிடப்பட முடியாத ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஏன்னா ஏசாயா 40வது அதிகாரம் கர்த்தர் எப்படி அவர் எல்லாவற்றிற்கு மேலாய் சிறந்திருக்கிறார், படைப்பில், அவர் ஆளுவதில், எல்லாம் தெரிந்ததில், எல்லா வல்லமையிலையும் அவர் தனித்துவமாக இருக்கிறதுனால. அப்போ ஏசாயா என்ன சொல்கிறாரு, கர்த்தரை யாரோடை ஒப்பிட முடியாதுங்கிறது தான் 40வது அதிகாரம். அதையே இங்கே பவுல் எடுத்து என்ன சொல்கிறாரு, அவருடைய ஒப்பிட முடியாது. ஆனால் ரட்சிப்பினுடைய சரித்திரத்தில் கர்த்தர் தான் இதை எல்லாத்தையும் செய்கிறார் என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா பவுல் இப்போ தான் அழகாக நமக்கு விளக்கி கொடுத்தாரா, இஸ்ரவேலர் ஏன் தடுமாறி போனாங்க? அதனால தான் புறஜாதி மக்கள் உள்ளுக்குள்ளே சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இப்போ இஸ்ரவேலுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவங்களும் இறக்க வருவாங்க. அப்போ எல்லாம் புறஜாதியார் இஸ்ரவேலர் எல்லோரும் இந்த ரட்சிப்புக்குள்ளே வர முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இது யார் சிந்திச்சிருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை யார் கர்த்தருக்கு சொல்லி கொடுத்துருக்க முடியும்? அப்போ இதுக்கு மறுமொழி என்ன? யாராலையும் கிடையாது. அதனால தான் நம்ம எப்படி கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக, ஏன்னா தேவனுடைய எண்ணங்கள் நம்ம மனிதனால் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியாத பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய எண்ணங்களுக்கு நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா தேவனுடைய ஞானம் அது தன்னிச்சையானது, தன்னிச்சையானது மாத்திரமல்ல, தன்னிறைவு கொண்டது. ஏன்னா தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் மனுஷனுடைய எண்ணங்களில் வரவே இல்லை, மனுஷனுடைய ஆலோசனை கிடையாது. தேவன் அதை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, அதை இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டிய ஒரு காரியமே இல்லை.
அதனால எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருக்கு அறிவுரை சொல்றத விட்டுவிட்டு, அவருடைய திட்டம் நம்முடைய திட்டங்களை காட்டிலும் மகா மேன்மையானது அப்படிங்கிறத உணர்ந்து, நம்ம குடுக்குற ஆலோசனைய இல்ல நம்ம சொல்ற காரியத்த விட்டுவிடணுங்க. ஏன்னா, அவர் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் அறியாம, தெரியாம இருக்கும்போது, நம்ம கர்த்தருக்கு ஆலோசனை சொல்றவங்களா இருக்கிறோமா? தயவு செய்து அத நிறுத்துவீங்களா? வல்ல பிதாவே, இதோ எங்கள் வாழ்க்கையிலேயும் சில நேரங்கள்ல இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் வாழ்க்கையில நடந்தது போல, எங்களுக்கு அறியாத காரியங்கள் நெறைய நடந்தா, உடனே நாங்க ஆண்டவரே இத இப்படி செஞ்சிருங்க, எங்க மனைவிய மாத்திருங்க, என் பிள்ளைய மாத்திருங்க, என் புருஷன மாத்திருங்க, இவங்கள மாத்திருங்க, அத செய்யுங்க, இத செய்யுங்கன்னு நாங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை குடுக்குறோம். அதை விட்டுவிட்டு உம்மை ஆராதிக்கிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.